Hi guys, welcome to Santhu Crafts and Gardening. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ பிளான்ட்டை எப்படி சீட்லேருந்து சாப்ளிங் வளர்க்குறது, அதாவது பார்ட் 1 வீடியோ தான். அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு மண் தேவை, மண் கலவை. இது பார்த்திங்கன்னா கோகோபீட் வந்து 60%, மண் வந்து 20%, அப்புறம் ஏதாச்சும் கம்போஸ்ட் வந்து 20% இருக்கணும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உரங்களும் கொண்டிருக்கணும். நல்லா எப்சம் சால்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா உரங்கள் இருந்தால் நல்லதாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி 2 பாத்தி இந்த மண்ணில் நான் வந்து உருவாக்கியிருக்கேன். இப்போ இந்த பாத்தி உருவாக்கியிருக்கிறதுல நம்ம தக்காளி விதைகளை தூவ போகிறோம். இப்போ நான் வந்து ஹைப்ரிட் சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி விதைகள் இது தான் நான் வந்து தூவ போகிறேன். இப்போ நான் தூவுறேன். இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன். ஏன்னா வந்து அது நல்லா வளர்ந்து வரும்போது இடிச்சிட்டு வளர்ந்துச்சுன்னா அது வந்து வளர்ப்புக்கு தடையாக இருக்கும். ஸோ வந்து நான் அங்கங்கே அப்படி தான் போட்டுட்ருக்குறேன். ஸோ வந்து நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து விதைகளை தூவ போகிறோம், தூவிட்டுருக்குறோம். உங்களுக்கு எவ்வளோ விதை வேணுமோ நீங்கள் தூவிக்கலாம். நீங்கள் வச்சுருக்க லேண்டை பொறுத்து நீங்கள் தூவிக்கலாம். நான் வந்து இவ்வளோ ஒரு பாத்திக்கு ஒரு 10லேருந்து 15 விதைகள் வரைக்கும் நான் தூவுறேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து மெலிசாக தான் பண்ண போகிறோம். போட்டு புதைச்சி எடுத்துடாதீங்க. மெலிசாக நம்ம வந்து அந்த இதை சாயிலை வச்சு லைட்டாக தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் மடன்னு தண்ணி விட்டுறக்கூடாது. மடன்னு தண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க சீட்ஸ் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் சீட்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் வியாபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த சீட்ஸ்க்கு வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா அது வந்து அந்த சீட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகாமல் அது வந்து சிங்க் ஆயிடுச்சுன்னா அது வந்து குட் சீட்ஸ். அதுவே ஃப்ளோட் ஆயிடுச்சுன்னா அது வந்து டெட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நல்லா வந்து செலக்ட் பண்ணிட்டு சீட்ஸாக போடுங்க, வியாபிள் சீட்ஸாக போடுங்க. இந்த மாதிரி சிங்க் ஆகிற சீட்ஸாக வந்து நம்ம போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 3 to 4 days வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் போதும். ரொம்ப தண்ணி விட்டுட்டோம்னாலும் வந்து நம்மளுக்கு சாயில் ரொம்ப ஈரப்பதமாயிடுச்சுன்னா கூட விதைகள் வளர்கிறதுக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும். ஸோ வந்து மெலிசாக வந்து பார்த்து ஊற்றுங்க. ஓகே, இப்போ நான் வந்து தண்ணி விட்டுட்ருக்கேன். இப்போ டே 5க்கான வளர்ச்சி பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு டே 5க்கான வளர்ச்சி. 5 நாட்களில் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா டே 10ஓட வளர்ச்சி. இது வந்து பார்த்திங்கன்னா டே 20க்கான வளர்ச்சி. இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக சாப்ளிங்க்கான இது வந்திருக்குது. இப்போ நம்ம இதை வந்து வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். நான் பார்ட் 2 வச்சக்கப்புறம் மேலே நான் ஐக்கானில் தரேன். பாய், சப்ஸ்கிரைப்.